2 வாட்டி வந்திருக்காங்க. யாரு? ரம்யா கிருஷ்ணன் வந்திருக்காங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து சைட் அடிச்சோம். நான் வரும்போதெல்லாம் நீங்க பூரி போட மாட்டேங்கிறீங்க, உங்க பூரி சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்துல தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு, நீங்க ஏன் மேடம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. உங்க ஐயா யாருங்க அப்படின்னு. ரொம்ப இசைஞானி இளையராஜா. நீயா நானா கோபிநாத் கௌதம் மேனன் வந்திருக்காரு. ஷான் ரால்டன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் இஸ் தேர். பசுபதி கம்ஸ் ரெகுலர்லி. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு அவருடைய ஃபார்ம்ல விளைஞ்ச பூசணிக்காலாம் கொடுத்துட்டு போனாரு எங்களுக்கு. ஆப்போசிட்லயே கனிமொழி அவர்களுடைய வீடும் இருக்கே, அவங்க இங்க சாப்பிட வந்திருக்காங்களா? நிறைய வாட்டி இங்க வந்து சாப்பிடுவாங்க. கொட்டோ மழை பெய்யட்டும் இல்லைன்னா செம்ம சூடா இருக்கட்டும், அதே 60 பேரு டெய்லி இங்க சாப்பிட வருவாங்க. உங்க வீட்டுல இருக்கிற கிச்சன், நீங்க ஹையர் பண்ற குக்கு, அவங்கதான் எங்களோட காம்படிஷன். நீங்க சாப்பிட்ட தட்டு நீங்க தான் கொண்டு போய் தேக்க போடணும். க்ளீன் அப் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். 93 அதர் இன்வெஸ்டர்ஸ் அதர். 20 லட்சம் 30 லட்சம் யார் எல்லாமே வந்துட்டு 1 லட்சம் 2 லட்சம் 50,000 அந்த மாதிரி 480 rupees. 1 year பாத்தீங்கன்னா between 3.1 and 3.2 crores. ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. அவள் விகட நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாண்டப் காமெடியன் பார்கவ் மற்றும் தன்யா தம்பதியினர் சேர்ந்து மயிலாப்பூர்ல கேளீர் கேண்டீன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அங்கதான் வந்திருக்கோம். கேளீர் கேண்டீன் அதை பத்தின கான்வர்சேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்கவ் அண்ட் தன்யா யாரு அண்ட் உங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் எப்படி, நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அந்த கதையை சொன்னா ஆரம்பமே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். So shall we begin? ஆக்சுவலா எங்க 2 பேருக்குமே வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ப்ரையர் கனெக்ஷனும் கிடையாது, சம்மந்தமே கிடையாது. நான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டப் கமெடியன், இம்ப்ரோவ் ஆர்டிஸ்ட், மேடை கலைஞன். லைஃப் முழுக்க அதான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிக்கும். ஒரு 10 பேர் நிற்க வச்சிட்டிங்கன்னா எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2020 வரைக்கும். அப்புறம் லாக்டவுன் வந்தது. லாக்டவுனில் லைவ் ஷோலாம் கொஞ்சம் நிப்பாட்டாங்க, வர முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வேற யோசிக்க ஆரம்பிச்சதுல தோணின ஒரு சின்ன ஐடியா தான் இப்போ இந்த ஒரு பெரிய விஷயமா நம்மள சுத்தி அமைஞ்சிருக்கு. 14 years of work experience completely in the software industry. அப்புறமா my final job ChargeBee ஒரு company based in Chennai actually. One of the most amazing experiences of my life. 5 வருஷம் அங்க வேலை பண்ணிட்டு எப்பவுமே ஐ திங்க் வேர்ல்ட்ல 99% of the people ஒரு ரொமான்டிக் ஐடியா இல்ல, நானும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் லைஃப்ல. சமைக்க ரொம்ப பிடிக்கும். இண்டிபெண்டாவே எங்க 2 பேருக்குமே சமைக்க ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் கிரேட் தட் வி மெட். அண்ட் இஃப் ஐ ஹேடன்ட் மெட் பார்கவ், ஐ டோன்ட் திங்க் கேளீர்னு ஒன்று வந்திருக்காது. நானும் பார்கவும் வீட்டில் பேண்டமிக் போது நிறைய நேரம் வீட்டில் வி ஸ்பெண்ட் டுகெதர். ஸோ அப்போ கொஞ்சமா சரி நம்ம 50 வயசு ஆரம்பிக்க போறோம், இப்போயே அதை பேச ஆரம்பிக்கலாமே அப்படின்னு பேச ஆரம்பிச்ச ஒரு ஐடியா டபால் ஓபன் பண்ணிட்டோம். எப்படி நீங்க மீட் பண்ணீங்க? உங்களோட ஜர்னி எங்க வந்து ஆரம்பிச்சது? அவங்களுடைய கசின் சிஸ்டர் வந்துட்டு என்னோட ஸ்கூல் ஜூனியர். ஸோ அதுக்காக என்ன சொல்றது, நான் என்னோட கசினை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஷோ முடிச்ச உடனே இதுதான் அந்த கசின் அப்படின்னு வர்ஷா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவங்க சிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படிதான் மீட் பண்ணோம். எங்க 2 பேருக்குமே ஷெஃப்னு ஒரு படம் இருக்கு. அது ஒரு இங்கிலீஷ் படம், சூப்பர் படம். அதுல வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஸ்கார்லெட் ஜோஹான்சன் எல்லாருக்கும் தெரியும், செம அழகா இருப்பாங்க. ஆனா அந்த ஸ்கார்லெட் ஜோஹான்சனுக்கு அந்த படத்துல வந்துட்டு அவர் ஒரு பாஸ்தா பண்ணி கொடுப்பாரு. அந்த பாஸ்தா அவங்கள விட அழகா இருக்கும். ஓகே, சோ அதுல இருக்கிற கிச்சன், அதுல ஒரு கிரில் சீஸ் சாண்ட்விச் பண்ணுவாங்க. அந்த கிரில் சீஸ் சாண்ட்விச் தான் வந்து எங்க ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபவுண்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சீன் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சது. அதுல இருக்கிற அந்த செட்டப் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் அதை வந்து பேசிஸா வச்சுதான் சரி அதே மாதிரி எனக்கும் ஒரு கிச்சன் செட்டப் பண்ணணும்னு ஆசை, நான் இப்பதான் வீடை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் வந்து ஐடியா கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டுதான் ஃபர்ஸ்ட் டேட் வாஸ் இன் தட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இன் ஆர் கிச்சன். அந்த கிச்சன் வந்து ஆக்சுவலா இப்போ தன்யாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அவங்க பண்ற குக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு வாட் அ பியூட்டிஃபுல் கிச்சன்ங்கிறது அந்த கிச்சனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கதான். 2023 ஆகஸ்ட்ல கேலீர் ஓபன் பண்ணோம். ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கறது வந்துட்டு அப்படியெல்லாம் யோசிச்சா வந்து என்ஜிஓ சேரிட்டி இப்படிதான் இருக்கணுமா, ஏன் ஒரு பிசினஸ் மாடலே அதை சுத்தி டிசைன் பண்ண முடியாதா, பண்ணணும் அப்படிங்கிற தாட் தான் வந்து கேலீருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு புதுவிதமான கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷனை உண்டாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேபிள் ஃபவுண்டேஷனல் பிசினஸ் தேவை. அது வந்துட்டு சாப்பாடுங்கிறது இட்ஸ் ரிசெஷன் ப்ரூஃப் பிசினஸ். கரெக்டா நம்ம செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா
என்னைக்குமே வந்துட்டு என்ன ரிசெஷன் வந்தாலும் இன்னைக்கு நான் பட்னி இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. Yeah. ஸோ கேலியில நாங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க நினைக்கிற சாப்பாடும் பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஃபுட், ரைட்? ஸோ தட் வாஸ் த ஐடியா. லெட்ஸ் ஒரு கேன்டீன் அப்படின்னு பேர் வச்சதுக்கான காரணமும் தினசரி வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடத்த உண்டாக்குவோம். அதை ஃபவுண்டேஷனா வச்சு இப்படி ஒரு புதுவிதமான ஆர்கனைசேஷன், ஒரு மோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டலிசம், ஒரு கம்பெனியை உண்டாக்கி அதை எப்படி வந்துட்டு கம்யூனிட்டியா அதை எப்படி க்ரோ பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால ஆரம்பிச்சதுதான் கேலி. ஃபுட் பிசினஸ் வந்து இப்போ ரொம்ப ப்ரிவைலிங்கா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு நூக் அண்ட் கார்னர்ல வந்து புதுசா டெய்லி வந்து ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஒரு அவுட்லெட் வந்து நம்மளால பார்க்க முடியுது. உங்களுடைய கேலீர் கேண்டீன் மத்த எல்லா ஃபுட்ல இருந்தும் எப்படி டிஃபரெண்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி we told you இல்லையா that where we wanted முதல்ல என்ன ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு பூஜியான ஒரு சாண்ட்விச் பாஸ்தா பிளேஸ் அப்படின்ட்டு, தென் ஹவு கொஞ்சமா it moved towards இல்ல இது நிஜமாவே வீட்டு சாப்பாடு மாதிரி தான். நீங்க இங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்பிளிட். வேர் இப்போ ஐ திங்க் ஸோ வேர் இன் ஆர் ஏர்லி 30s, ஐ திங்க் இந்த வயசுல இருந்து அப்வர்ட்ஸ் தான் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். பிகாஸ் இதுக்கு கீழேனா பீப்புள் வில் நாட் அப்ரிஷியேட் கேலீர். அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை. இப்போ நானே காலேஜ்ல இருக்கும்போது கேலீருக்கு வந்திருக்க மாட்டேன். மேபி வைப்ஸ்க்கு ஒரு 2 தடவை வருவேன். பட் சாப்பாடு அப்படிங்கிறது ஏன்னா இதே சாப்பிட்டா என் வீட்லயும் கிடைக்கிறது. ஸோ ஐ திங்க் த மெயின் ப்ராப்ளம் தட் ஐ திங்க் வி ஆர் சால்விங் இங்கே வந்து தினசரி சாப்பாடு. ஏன்னா இங்கே நீங்க கேலீர் எடுத்துக்கிட்டாலே கொட்டை மழை பெய்யட்டும் இல்லைன்னா செம்ம சூடா இருக்கட்டும், அதே 60 பேர் டெய்லி இங்க சாப்பிட வருவாங்க. ஏன்னா அது ஒரு வெரி ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஹெல்த் கான்ஷியஸ் ஆயாச்சு. ஹெல்த் கான்ஷியஸ் ஆனதுக்கு அப்புறமா உடனே கீன்வா கூஸ் அவகாடோ மட்டும் இல்லை, நம்ம நார்மல் பொரியல் கூட்டு சாப்பிட்டாலே போறோம். ஆனா இப்போ நாங்க 2 பேரும் எங்க 2 பேருக்கும் சமைக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா வீட்டுல நாங்க 2 பேரும் சேர்ந்து சமைக்கணும் அப்படின்னா ஒரு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் கீரை பண்ணோம்னா 2 மணி நேரம் ஆயிடும். 2 மணி நேரம் எங்களுக்கு இல்லை இப்போ லைஃப்ல உட்காந்து அவ்வளோ சமைக்கிறதுக்கு. ஆனா அவ்வளோ பண்ணணும்னு தெரியும். ஸோ ஆனஸ்ட்லி பெரிய கேப் தட் வி ஆர் சால்விங் இஸ் ஒரு குக்கு வச்சுட்டு வீட்டுல அவங்களுக்கு என்ன சமைக்கணும்னு சொல்றதுக்கு பதில இங்க வந்து சாப்பிட்டுருங்களேன். அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் மத்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் கெஃபேஸ் ஆர் ஃபுட் கார்ட்ஸ்க்கும் கேலிக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய அடிப்படை ஐடியாவே என்னன்னா, கேலீர் நாங்க என்னைக்குமே வந்து இன்னொரு ரெஸ்டாரண்டோட கம்பீட் பண்ணணும் அப்படிங்கறதே கிடையாது. ஆமா, உங்க வீட்டுல இருக்கிற கிச்சன், நீங்க ஹையர் பண்ற குக்கு, அவங்கதான் எங்களோட காம்படிஷன். மசாலாஸ்ல இருந்து ஆயில்ல இருந்து ஃபேட் இருந்து எல்லாமே குறைச்சுதான் இங்க போடுவோம் வேணும்ட்டு. there's no extra, there's no preservatives, there's nothing extra and adulterative that we put in the food. So ஒரு ஹோம் ஃபுட் வந்து அப்படியே நீங்க ரீக்ரியேட் பண்றீங்க, ஒரு கம்ஃபர்ட் ஃபுட். டெஃபினட்டா. ஓகே. சோ கேலீர் அப்படின்னு பேர் காரணம் எதனால? நான் இன்னொன்னு நோட் பண்ணேன், உங்களோட லோகோலயுமே வந்து புள்ளிக்கோளம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் செட்டப்பே வந்துட்டு ஒரு மாதிரி மண்மணம் மாறாம கூரை அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஐடியாவுக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு கேண்டீன் பில் பண்ணும் அப்படின்னா அந்த தாட் எப்போ வந்தது? ஸோ யாதும் ஊரே யாவரும் கேலீர் அப்படிங்கிற மீனிங்கே வந்து எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லா மக்களும் நம்ம மக்கள். ஸோ கேலீர் அப்படிங்கிறதே நம்ம மக்கள் எல்லாருமே நம்மளோட உறவினர்கள் அப்படிங்கிறது அதோட மீனிங்கே. ஸோ சாப்பாடோட சேர்த்து இந்த ஐடியாவையும் கொஞ்சம் ஊட்டலாமா அப்படிங்கிறது தான் கேலீர் கேண்டீன் பேர் வச்சிருக்கோம். ரொம்ப பேசிக்கான ஐடியா கேலீர்னா, நீங்க சாப்பிட்ட தட்டு நீங்க தான் கொண்டு போய் தேக்கப்படணும். கிளீன் அப் ஆஃப்டர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. அதுக்கு பல காரணங்கள். ஒண்ணு வந்துட்டு அந்த என்னைக்குமே வந்து எச்சையில எடுக்கிறத வச்சுட்டு ஒரு என்னுடைய ஃபீலிங் ஆர் தாட் என்னன்னா, அதை வச்சு என்னைக்குமே நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரிவு உண்டாக்குறாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட். ஸோ அதனால நம்ம சாப்பிட்டதை அண்ட் நம்ம கொண்டு போய் தேக்க போடும்போது பாத்தீங்கன்னா அந்த அதுல இருக்கிற இலை சாப்பாடெல்லாம் போடுறதுக்கு தனியா ஒரு இடம் வச்சிருக்கோம். அந்த சிஸ்டமே ஒரு ஓட்டை இருக்கும். ஸோ நீங்க தட்டுல இருக்கிற இலையை எடுத்து வேஸ்ட் சாப்பாடுலாம் அதுல போடுங்க, தட்டை தனியா எடுத்து வைங்க. அந்த வேஸ்ட் செக்ரிகேட் பண்றோம். இப்போ வந்து செக்ரிகேட் பண்ணி இன்னும் கார்பரேஷன் கிட்ட தான் கொடுத்துட்டு இருக்கோம். பட் மைக்ரோ கம்போஸ்டிங் சைட்ஸோட we are in talks. என்னைக்கு எங்களால இங்க இருந்து அங்க அனுப்ப முடியுதோ அனுப்பிச்சு இங்க நீங்க சாப்பிட்ட வேஸ்ட் வந்துட்டு எப்படி உரமா மாறுதுன்னு திருப்பி அந்த உரம் பாக்கெட்டா கேலிருக்கே வரும். இங்க வரவங்களுக்கே விற்கலாம், கொடுக்கலாம், யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யோசிக்க வைக்கிறதுக்கு. ஸோ எதனால வந்து இந்த லொகேஷன் சூஸ் பண்ணீங்க? அண்ட் வந்து ஆப்போசிட்லேயே கனிமொழி அவர்களுடைய வீடும் இருக்கே, அவங்க இங்க சாப்பிட வந்திருக்காங்களா, வருவாங்களா? she is never come here in person. ஆனா அவங்களோட PA வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இங்க இருந்து சாப்பாடு. அவங்க கிட்ட so hopefully she stays there. feedbacks வந்திருக்கா? அவங்க PM நிறைய வாட்டி இங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பல தடவை வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட் ஃபீட்பேக். எதாப்லயே இருக்கு, கன்வீனியன்டா இருக்கு. பட் அப்படி இருக்கும்போது கூட சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா டெய்லி வந்து யாராலையும் சாப்பிட முடியாது. ஐ திங்க் அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபீட்பேக் தட் வி கேன் கெட். இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த
இடத்த சூஸ் பண்ணதுக்கான காரணம் நாங்க இந்த ஏரியான்லாம் எதுவும் யோசிக்கல. நிறைய இடத்த தேடிட்டு இருந்தோம். இந்த பில்டிங், அந்த மரம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆஹா, இதை வச்சு பல விஷயம் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்னு ஒரு டக்குன்னு இந்த இடத்த சூஸ் பண்ணிட்டோம். கேலியர் இஸ் ஆல்சோ எல்ஜிபிடி ஃப்ரெண்ட்லி பிளேஸ். அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து எல்ஜிபிடி ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் காயின் பண்ணல, பட் நீங்க வந்து அதை பப்ளிசைஸ் பண்ணிருக்கீங்க. சோ அதுக்கான காரணம் என்னவா இருந்தது? பேசிக்கா வந்துட்டு பேர்லயே இருக்கு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாவரும் கேளீர்னா யாவரும் கேளீர், யாவரும் கேளீர். ஆனா இவர் மட்டும் கேளீர்லாம் சொல்ல முடியாது, யாவரும் கேளீர் அப்படிங்கிறது. ஸோ பப்ளிசைஸ் பண்றதை வந்துட்டு டு மேக் அதர் பீப்புள் திங்க் அபவுட் இட். ஓஹோ இது என்னது, ஏன்னா நாங்க வெளில அந்த எல்ஜிபிடி கியூக்கு அந்த ப்ரைட் ஃபிளாக் மாட்டி இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 52 வயசு இப்போ அவர் கேள்வியில் திரும்ப ஊருக்கு போயிட்டாரு. காசிலிங்கம்னு எங்களுடைய ஒரு ஷெஃப், இது எதுக்கு அழகா இருக்கு, ஏன் இந்த கலர்ல மாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், என்ன அர்த்தம் இதுக்கு, ஏன் இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்காக இந்த பிளாக மாட்டிருக்கோம். அதனால அவர் ஒருத்தர் யோசிச்சாரு, அதனால அவர் 2 பேர்கிட்ட பேசினாரு, அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா தட்ஸ் தி சேஞ்ச். ஸோ த பப்ளிசைசிங் இஸ் நாட் டு சே வி ஆர் லைக் தட். அதை பத்தி பப்ளிசைஸ் பண்றதை வந்துட்டு ஹே நீங்களும் இதை பத்தி யோசிங்களேன். ஒரு இடம், ஏதோ ஒரு இடத்துல இவங்க அலவுட் கிடையாது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அப்படி ஒரு தாட் ஏன் இருக்கணும், இருக்கக்கூடாதே, அதை பத்தி யோசிக்க வைக்கலாம். கேலியில வந்து ஒரு டேக்கும் ஸ்பெஷல் மெனு அண்ட் ஏதாவது ரிப்பீட்டேட்டிவ் மெனு அந்த மாதிரி இருக்கா, இல்ல எல்லா நாளுமே வந்து பிரத்யேகமா இன்னைக்கு சாப்பிட்டதை வந்து நீங்க நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிட முடியும் அந்த மாதிரி பேட்டர்னா? மண்டேனா இது, டியூஸ்டேனா இது அப்படிங்கிறது கிடையாது. அது இருக்கக்கூடாதுங்கிறது வாஸ் வெரி கிளியர். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே கேலியில சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் கோல். கம்பீட்டிங் வித் கிச்சன்ஸ் இஸ் த கோல். இப்போ வந்து என்னோட அம்மா கடைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க மெனு டிசைட் பண்ணிட்டு கடைக்கு போக மாட்டாங்க. ஆக்சுவலி கடைக்கு போயிட்டு அங்க என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பார்த்து வாங்குவாங்க இல்லையா. ஸோ நாங்களும் சில தடவைலாம் மெனு போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவோம், இதுதான் இந்நாளையோட மெனு அப்படின்ட்டு. அப்புறம் இன்னைக்கு ராத்திரி கடைக்காரர் கூப்பிட்டு இந்த ஐட்டம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு மேடம் அப்படின்னா உடனே அதை மாற்றுவோம். ஸோ தட்ஸ் வை வி ஆல்வேஸ் அந்த கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி எங்களுக்கு கொடுங்க, வேற லாஸ்ட் மினிட் மெனு மாத்துறது. ஏன்னா எனக்கு நாங்கள் கோபி கூட்டு போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால கோபி தான் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. பரங்கிக்காய் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது அப்படின்னா, ஸோ ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெஜிடபிள் வாங்குறோம்னா அவ்வளோ பண்ண வேண்டாம் அதுக்கு. ஏன்னா நம்ம அதை கட் பண்ணி உப்பு காரம் போட்டால் போகிறோம், அது ஆக்சுவலி அவ்வளோ அருமையாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு அமேசிங் திங் தட் ஐ திங்க் வி டூ, அண்ட் ஃபுல் கிரெடிட் டு பார்கவ் அண்ட் த கிச்சன் டீம், வேர் எங்களோட ஷெஃப் வந்து ஒரு அண்டால சமைச்சிட்டு 4 மணி நேரத்துக்கு சேல்ஸ் பண்ண மாட்டோம். பேட்ச் குக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ரொம்ப பெரிய டைம் கன்சூமிங் ப்ராசஸ் ஆச்சு. ரேப்பிடா கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்கப்போ நீங்க எப்படி இந்த ரேபிட் குக்கிங் வச்சு மேனேஜ் பண்றீங்க? சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் மெதுவா கத்துக்கிற விஷயம்லாம். பருப்பை வேக வச்சு வச்சிருவாங்க, வெஜிடபிள் நறுக்கி இருக்கும். ஸோ வி நோ தட் ஹே 25 மினிட்ஸ், அந்த கடைசி 25 மினிட்ஸ் ஆஃப் தட் குக்கிங் சேர்ந்து அப்போ பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து சர்வீஸ் டீமும் என்னோட கிச்சன் டீமுக்கும் எனக்கு தெரியாத விஷயங்கள். பட் திஸ் இஸ் வெரி பேசிக் இன் எனி பல்க் குக்கிங் கிச்சன். இஸ் ஒரு அடுப்புல தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும். ஏன்னா எந்த விதமான சமையலா இருந்தாலும் அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கான டைம் வந்து அவ்வளோ. ஸோ நீ இன்னைக்கு ஒண்ணு கூட்டு பேக்கப் பண்ண போற, இல்ல கீரை பேக்கப் பண்ண போற, ஏதோ ஒண்ணு பண்ண போற, சுடு தண்ணி கண்டிப்பா தேவை, இல்ல அரிசி சாதம் எக்ஸ்ட்ரா பண்ணும், ஏதோ ஒன்று. ஸோ அந்த ஒரு பக்கம் தண்ணி இது வந்துட்டு எனக்கும் உங்களுக்கும் ரெவல்யூஷனரியா இருக்கலாம். ஆனா ஹோட்டல் நடத்துறவங்க கேட்டா இதனே பெருசா பேசிட்டு இருக்கான், இதை நாங்க இவ்வளவு வருஷமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்க அப்படிதான் ஆரம்பிச்சோம். வேற ஒவ்வொரு பேக்கப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து தண்ணி எடுத்து கொதிக்க வைப்போம். தென் வி ரியலைஸ்ட், ஓ இல்ல இது கொஞ்சம் எப்படி ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா ஆக்கலாம். அந்த மாதிரி எவ்ரி மந்த் ஒரு 2 புது பாயிண்ட் வரும் எங்களுக்கு. அந்த பிளாக் போர்ட் சைஸ் தான் எங்களுடைய மெனுவே. அதுக்குள்ள எல்லாத்தையும் அடக்குறீங்களே, அவ்வளவுதான் இருக்கணும். என்னன்னா இப்ப நீங்க எப்ப வந்துட்டு ஒரு புக் மாதிரி மெனு ஒரு ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குறாங்கல்ல, அந்த அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்க கேட்ட உடனே அவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு அந்த வாரத்துக்கான கிரேவி அவங்க அடிச்சு சில்லர்ல வச்சாதான் பண்ண முடியும். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, அது ஏமாத்துறதுன்னு அர்த்தமே கிடையாது. அதுதான் ப்ராசஸ். நீ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போற, ஒரு ஃபேமிலியா, இப்ப நான் அகைன் ஐ கோ பேக் டு நான் சின்ன வயசு இருக்கும்போது நாங்க ரெஸ்டாரண்ட் போனா எங்க அம்மாவுக்கு வந்து சவுத் இந்தியன் தான் வேணும், எங்க அப்பா வந்து நார்த் இந்தியன் தான் சாப்பிடுவாரு, என் தம்பி பாஸ்தா வேணும்னு கேட்பான், நான் வந்துட்டு சைனீஸ் வேணும்னு கேட்பேன். இது எல்லாமே கொடுக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும். எல்லாமே அவங்க கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே அப்போ வந்து வெங்காயத்தை நறுக்கிட்டு இருக்க முடியாது. தே வில் ஹேவ் ஆல் தீஸ் பேஸ் திங்ஸ் ப்ரிப்பேர்ட். பட் அந்த பேஸ் திங்கை எடுத்து அது அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அதை நம்ம வந்துட்டு பேலட்டபிள் ஆக்கணும், டேஸ்டி ஆக்கி கொடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த ஃபிளேவரை கொண்டு வரதுக்கு அதுல ஆட் பண்ண வேண்டிய சால்ட்,
அதை ஆட் பண்ண வேண்டிய ஃபேட் எல்லாமே அதிகமா போடணும்னாதான் அது ஃபீஸ்ட் அப்படின்னு அதை வந்து ஒரு ஹெவி அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா வந்து ஃபுல்லா இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் வரதுக்கான காரணம் இதுதான். அண்ட் அதனாலதான் சாப்பிடும் போதும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்டியா இருக்கும். ஓகே, பட் இங்க வந்துட்டு என்னன்னா இல்ல எனக்கு நம்ம கண்ட்ரோல்டா தான் போடணும் அப்படிங்கும்போது நீ வித்தின் 24 hours எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மேல எதுவுமே வந்து வச்சுக்கூடாது. அன்னைக்கு நீ காலைல நம்ம 6 மணிக்கு கொடுத்தாகணுமா, நோ ப்ராப்ளம். நேற்றுக்கு ராத்திரி 8 மணிக்கு நீ வந்துட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு வை, நீ காத்தாலும் 5 மணிக்கு எடுத்து யூஸ் பண்ணிடு. அந்த அவ்வளவுதான். அந்த வித்தின் 24 hours எதுவா இருந்தாலும் அதுக்கு மேல பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது சம்திங் வெரி பர்டிகுலர் அபவுட். அதை பண்றதுக்கு லிமிடெட் மெனுவா இருந்தா மட்டுமே அதை பண்ண முடியும். சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா இருந்தது அண்ட் நீங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க பிகினிங்ல கேடி ஆரம்பிக்கும் போது? பிகினிங்ல இப்போ வரைக்கும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களோட வந்துட்டு we invested about 3 crores net to net இது ஆரம்பிக்கிறதுக்கு in various things. என்னெல்லாம் சேலஞ்சஸ் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்னா என்ன அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க, வித்தியாசமா என்ன பண்ணுவீங்க. வித்தியாசமா நாங்க கண்டிப்பா 2 பேரும் ஒத்துக்கிற விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா ஆரம்பிச்சிருக்கோம். ஐ திங்க் இவ்வளோ பெரிய இடம் நாங்க ஆசைப்பட்டது எல்லாமே பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, பட் ஒரு 1.5 வருஷம் ஆகியும் இன்னும் நாங்க ஆசைப்பட்டது எல்லாமே பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான டைம் அண்ட் பேண்ட்வித் கிடைக்கல. ஸோ அப்படின்னா 1.5 வருஷமா நாங்க வச்சிருக்கிற இந்த இடம் வந்துட்டு 50% தான் யூஸ் ஆயிருக்கு, ஒரு 60% தான் யூஸ் ஆயிருக்கு. ரைட், இன்னும் நாங்க நினைக்கிற கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இவெண்ட்ஸ் பல விஷயங்கள் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா தான் எடுத்துட்டு வரோம். ஸோ ஆஸ் அ பிசினஸ் ஒன்னொன்னா தான் நீங்க பண்ண போறீங்க. இந்த ஐடியா வந்து நீ 2 வருஷத்துல தான் உன்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே கிளியரா இருந்திருந்ததுன்னா அப்போ வந்து எக்ஸ்பேன்ஷனா அதை பார்த்துருக்கலாமே. முதல்லயே இவ்வளவு பெருசா ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இருந்திருக்காதே. So that is definitely something that we would have big done learning, differently. It's been a big learning for us. Background and experience இல்லாதது கொஞ்சம் ரொம்ப அபட்டமா 2 மாசத்தை தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. But thankfully calling back to the fact that my partner is my husband was a huge boon where we were able to lean on each other. Oh, இந்த பிரச்சனைனா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். And it's a big mental pressure. It makes you question, ஐயோ நம்ம ரொம்ப தெரியாம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டுலாம் அது it makes you question. பட் இப்போ ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ரெயின்போ தெரியுது. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அதை தவிர வெறும் ஒரு பேங்க் லோன் இல்லாம ஏன் வந்துட்டு கெட் பீப்புள் இன்வால்வ் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் அப்படின்னு ஒரு தாட்ல பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து 93 அதர் இன்வெஸ்டர்ஸ் அதர். ஸோ இன்வெஸ்டர்ஸ்னா எல்லாரும் வந்துட்டு 20 லட்சம் 30 லட்சம் யார் எல்லாமே வந்துட்டு 1 லட்சம் 2 லட்சம் 50,000 அந்த மாதிரி 480 rupees தாட்ல தான் ஆரம்பிச்சோம். பட் 480 இஸ் நாட் பாசிபிள்னு தெரிய வந்தது. But I think our lowest investor is 16,000 rupees. ல இருந்து ஆரம்பிச்சு I think our highest investor is 15 lakhs. That is the range. அந்த ரேஞ்ச்ல இந்த ஐடியா பிடிச்சி இதுல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க இத்தனை பேர் இருக்காங்க. August 23 to August 24 1 year பாத்தீங்கன்னா just over between 3.1 and 3.2 crores is the turnover. Per year நான் 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. 2 years இல்ல, நான் per yearனு சொல்ற அளவுக்கு என்கிட்ட டேட்டா இல்ல. In the last 1 year, yes, 3.1 3.2 குள்ள 5 crores. So break even, like I said, எங்களுக்கு வந்து அந்த first, so நாங்க எதிர்பார்த்தது வந்துட்டு கேன்டீன் ஓபன் ஆனதுல இருந்து between 10 to 11 monthsல we will become operationally profitable அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. That has gotten delayed. We have become operationally profitable in month 17 instead of month 11. So it's taken us 6 extra months. உங்களுடைய செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? கேலி பிடிச்சு வந்து இங்க சாப்பிட்டு போற செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ்? ஷான் ரால்டன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர், அவருடைய ஸ்டுடியோ வந்துட்டு இங்கதான் ஒரு 2 streets away தான் இருக்கு. அவர் எப்பெல்லாம் வந்து படத்துல வேலை பண்ணலையோ எனக்கு சாப்பிட்டா என்னால திருப்பி ஸ்டுடியோட போய் வேலை பண்ண முடியுது, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு ஷானிங் வந்து சாப்பிடுவாரு. ஸோ ஹீஸ் தேர். பசுபதி கம்ஸ் ரெகுலர்லி. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு அவருடைய ஃபார்ம்ல விளைஞ்ச பூசணிக்காலாம் கொடுத்துட்டு போனாரு எங்களுக்கு. ஸோ ஹீஸ் a ரெகுலர் ஹியர், ரெகுலரா வருவாரு. இப்போ இன்ஃபேக்ட் I can tell one which I'm so happy about and so excited about. அவர் இங்க வந்தது கிடையாது, ஆனா அவரோட PA வந்து சிவராமன் சுகீட்டா இங்க வந்து நாங்க எங்களோட மெனு டெய்லி மாறிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு I got a very ஆங்கிரின்னு சொல்ல முடியாது, ஒரு பர்சுவேசிவ் கால். என்ன மேடம் நீங்க பூரி டெய்லி போடவே மாட்டேங்கிறீங்க மேடம்,
எங்க ஐயா அமிச்சிட்டே இருக்காரு, நான் வரும்போதெல்லாம் நீங்க பூரி போட மாட்டேங்கிறீங்க, உங்க பூரி சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்துல தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு, நீங்க ஏன் மேடம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. சாரி சார், சொல்லுங்க எப்போ போடலாம், வேணா நாளானில இருந்து வரப்போகுது, நீங்க வேணா அப்ப வந்துருங்க. மேடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம், நீங்க போடாம இருந்தாதான் ரொம்ப பிரச்சனை. ஓகே மேடம் எல்லாம் கேட்டுட்டு, உங்க ஐயா யாருங்க அப்படின்னு ரொம்ப இசைஞானி இளையராஜா. நிறைய ஷாக் ஆயிட்டேன். வாட், இது பிராங்க் கால் இல்ல. Who knows? We still don't know. கலைஞர்களுக்கு எல்லாம் அப்ப கேளியில இருந்தா சாப்பாடு போகுது. We still don't know. அது யார சொல்றாங்க, நம்புறது நல்லா இருக்கு, சோ நம்புறோம். And Khatija Rahman follows us on Instagram. Okay. So I hope that she will bring her father one day. நான் செத்து போயிடுவேன். A.R. Rahman like வந்தாருனா. Coincidentally இசை கலைஞர் அப்படின்னு சொன்னதால நிவாஸ் பிரசன்னா is he's regular. Awesome. 3 day almost he comes. Okay. அப்ப பேசாம கேளியிலே வந்து நீங்க ஒரு நாள் அவங்க எல்லாரையும் வச்சு கான்செர்ட் ஜாமிங் செஷன் அவங்க வச்சு பண்ண முடியுமான்னு தெரியலங்க. அது அவ்வளவு பட்ஜெட்லாம் இல்லங்க எனக்கு. ஓகே, பட் கேடில ஜாமிங் செஷன்லாம் பண்ணுவோம். And we've done 3 times before this also we've done. Okay. So definitely நடக்கும். Sure. So அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும், உங்களோட செலிபிரிட்டி கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ்? See, like he said before, இல்லையா, I think the feedback that நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ற ஃபீட்பேக் வந்து அவங்க திரும்ப வந்தா that happens. So பட் எல்லாருமே ஸ்டாண்டர்டா சொல்ற ஃபீட்பேக் அதுதான், விச் இஸ் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு. பட் அதே ஃபீட்பேக் இன்னொரு டார்கெட் குரூப்ல இருந்து வீட்டு சாப்பிட்ற மாதிரி இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா ஒரு 19 வயசு பர்சனுக்கு ஆஃப்கோர்ஸ் எதுக்கு அவங்களுக்கு சாம்பார் சாதம் கேபேஜ் பொரியல் எல்லாம் பிடிக்க போகுது. பட் மெயின் ஃபீட்பேக் வந்து 19 வயசு பர்சன் when he turns இன்னொரு 10 வருஷத்துல அவங்க வருவாங்க இங்க, அப்ப தெரியும் எனக்கு நான் இங்க தான் இருப்பேன், நான் அவங்களை பார்ப்பேன். பட் ஃபீட்பேக் இஸ் மெயின்லி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, வயத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்குது ஆஃப்டர் தட். அதுதான் எங்களோட கோல். சோ வெரி ஹாப்பி தட். அந்த இவங்க ரிப்பீட்டடா வந்தது கிடையாது, ஒரு வாட்டி தான் வந்திருக்காங்க, 2 வாட்டி வந்திருக்காங்க. யாரு? ரம்யா கிருஷ்ணன் வந்திருக்காங்க. ஐயோ நான் சமச்சாலி, நாங்க 2 பேரும் சேர்ந்து சைட் அடிச்சோம். ரம்யா கிருஷ்ணன் வந்திருக்காங்க. குமாரராஜா தியாகராஜா ரெகுலரா வருவாரு. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட் இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஜமீலான அவங்களுடைய கொம்புச்சா பிராண்ட் செல் பண்றோம். செல். So அவர் வந்திருக்காரு. இன்னும் ஆக்சுவலா quite a few people are there. Niyana Gopinath, yes, he's come more than a few times. கௌதம் மேனன் வந்திருக்காரு. நான் கௌதம் மேனன் பார்த்தது கிடையாது, பட் அது நான் இங்க இருக்கும்போது வந்தது கிடையாது அவரு. பட் மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்காரு, என் டீம் சொல்லிருக்காங்க. So quite a few people have come. Yeah. So future plans of Kelir என்ன? இன்னும் அடுத்த branch of Kelir நாங்க எங்க எப்ப பார்க்கலாம்? அடுத்த branch of Kelir before the end of the year. Oh. And it will be, so like I said, எங்களோட goal is to target homes. So இந்த ஒரு நாளைக்கு 3000 அப்படிங்கிறது 3000 பேர் கேளிர்க்குள்ள வந்து சாப்பிட மாட்டாங்க. That is physically not possible. We have to reach food to people. நாங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னும் we are not even on the delivery platforms கூட இந்த வாரம் தான் ஓபன் பண்ண போறோம். So இந்த நான் சொல்ற between 750 and 800 நம்பர் வந்துட்டு எல்லாரும் இங்க வந்து சாப்பிட்டு போறவங்க மட்டுமே. So delivery platformsல லான்ச் பண்ணோம். அடுத்து வந்துட்டு கேட்டரிங் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாடல் நான் டிஃபன் கேரியர் உனக்கு அனுப்பிச்சிடுறேன், அடுத்த நாள் இன்னொன்று அனுப்புறேன், பழசு வாங்கிக்கிறேன். இது வந்துட்டு சின்ன சின்ன வீட்டுல இருந்து சமைச்சு கொடுக்குறவங்க பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு இன்னொரு ஸோ மும்பையில் இந்த டப்பாவாலாஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோல். ஸோ அடுத்து ஆரம்பிக்கிற அவுட்லெட் வந்துட்டு இன்னும் மச் பிகர் கிச்சன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப். சீட்டிங் வந்துட்டு இதுல பாதி கூட இருக்காது, 30 சீட்டை வச்சு. அண்ட் இட் வில் பி மோஸ்ட்லி கன்சிடரிங் பிட்வீன் அடையார் அண்ட் பெருங்குடி அந்த ஏரியால எங்கேயாவது இருக்கும் தான். எங்க வீட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்க வேணாம். ஆமா, இந்த மாதிரி ideas is what you're thinking. Yeah, that's a very good conversation with you both. Thank you so much. It was lovely having you. Vigaran team சார்பா வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.